கர்த்தர் சத்தம் கேட்க வேண்டிய ஆசாரியனும் ஆசாரியனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் சத்தம் கேட்கிற நிலையிலே இல்லை பிரியமானவர்களே. ஆசாரியனாகிய ஏலி கூட கர்த்தர் சத்தம் கேட்கிற நிலைமையிலே இல்லை பிரியமானவர்களே. ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்பினியும் பினகாசும் கர்த்தர் சத்தம் கேட்கிற நிலைமையிலே இல்லை பிரியமானவர்களே. அந்த நேரத்திலே கர்த்தருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருந்தது. என் இருதயத்தை திறந்து நான் யாரோடு பேசுவேன், நடக்க போகிற காரியங்களை யாரோடு கூட பேசுவேன் என்று சொல்லி தேவனுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு தாய் அந்த நேரத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தருடைய பாதத்தை தேட ஆரம்பித்தாள். கர்த்தருடைய பாதத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்ற ஆரம்பித்தாள். கர்த்தருடைய பாதத்திலே தன் குழந்தையை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாள் பிரியமானவர்களே. அந்த தாயினுடைய ஒப்பு கொடுத்தலும் அர்ப்பணிப்பும் கர்த்தருடைய சத்தம் ஒரு சிறுவனுடைய காதுகளிலே தொனித்தது பிரியமானவர்களே. ஒன்று, தேவ சமூகத்திலே நெடு நேரம் ஜெபிக்கிற தாயா இருந்தால். ரெண்டு, பிள்ளை பிறக்க முன்பதாய் என்ன தீர்மானம் எடுத்தாலோ அந்த தீர்மானத்தை மாற்றாமல் பிள்ளை பிறந்தவுடனே சில நாட்களிலே பிள்ளையை பால் மறக்க பண்ணி தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் விட்டாள். அந்த அர்ப்பணிப்பு தேவ சத்தத்தை அவள் பிள்ளை கேட்கும்படி செய்தது பிரியமானவர்களே. மூன்று, தேவ சமூகத்திலே கொண்டு போய் விட்டவள் வருஷத்துக்கு ஒரு முறைதான் தன் பிள்ளைக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு பிள்ளையை பார்க்கும்படிக்கு போவாள் பிரியமானவர்களே. அடிக்கடி பிள்ளையை பார்த்து பேசி தன்னுடைய பாசத்தை அண்ட ஊற்றாம தேவ அன்பிலே வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ அன்பை பிள்ளையின் மேலே ஊற்றுகிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறைதான் தன் பிள்ளையை பார்க்க போனாள் பிரியமானவர்களே. இந்த தாயினுடைய அர்ப்பணிப்பு அவள் பிள்ளையின் காதிலே தேவ சத்தம் தொனித்தது பிரியமானவர்களே. ஆலயத்திலே பிள்ளையை கொண்டே விட்டுட்டு அண்ணா சொன்னார், அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சின்னவர்களையும் சிறியவர்களையும் சாமுவேல்களையும் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நானோ ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களிலே தன்னுடைய இருதயத்தை பேசுவதற்கு, இதய துடிப்பை கொடுப்பதற்கு, நடக்க போகிற காரியங்களை பேசுவதற்கு, ரகசியங்களை பேசுவதற்கு, எச்சரிப்பதற்கு கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சத்தம் கேட்க தகுதி உடையவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சாமுவேலை போல கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாய், கர்த்தருடைய சமூகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறவர்களாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தான சிந்தனை உள்ளவர்களாய் நாம் மாறுகிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபித்து உங்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் பிரியமானவர்களே.